விஜய் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு மே டே. அதையும் தாண்டி ரொம்ப 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 ஒரு முக்கியமான ஒரு நாள். இப்போ எனக்கு பர்த்டே வந்ததுன்னு வைங்களேன், புது ட்ரெஸ் எடுப்பியானா அது அவ்வளோதான், ஸ்கூலோட முடிஞ்சிருச்சு. இப்போ என்னப்பா பண்ணுவோம், வீட்டில் இருந்துச்சு ஏதாவது ஸ்வீட் கொடுப்பாங்க, ஓகே ரொம்ப சந்தோஷம். அதுக்கடுத்து ஃப்ரெண்ட்ஸ் யாருனா வருவாங்க, 4 பேர் ட்ரீட் கேட்பாங்க, ஒரு 40 பேர் ஃபேஸ்புக்கில் விஷ் பண்ணுவாங்க, அவ்வளோதான் நம்ம பர்த்டே முடிஞ்சிச்சு, நம்மளும் அடுத்த நாள் வேலையை பார்க்க போயிடுவோம். ஆனால் மே 1 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒருத்தரோட பிறந்தநாள். பட்டு வெட்டி பட்டு சட்டெலாம் போட்டு கல்யாணத்துக்கு போகிற மாதிரி நம்ம ரெடியாகி ஏரியாவில் இருக்க எல்லாரோடும் சேர்ந்து சந்தோஷமாக கொண்டாடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு நாள். அவரோட ஃபேன்ஸு சும்மா இருக்க மாட்டாங்க. ரத்த தானம், அன்னதானம், என்னென்ன தானம் இருக்குது எல்லாத்தையும் பண்ணுப்பா, தலையோட பர்த்டேப்பா இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கொண்டாடுவாங்க. ஸோ மே 1 உழைப்பாளர் தினம். நம்ம அல்டிமேட் ஸ்டார் அஜித்குமார் தலையோட பர்த்டேவை இப்போ நம்ம செலிப்ரேட் பண்ண போகிறோம். 6லிருந்து 60 வயசு இருக்கவங்க வரைக்கும் உச்சரிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஒட்டுமொத்த தமிழகமே உச்சரிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, உழைப்பாளிகள் உள்ளத்துல உச்சரிக்கிற ஒரே ஒரு வார்த்தை, கோடான கோடி ரசிகர்கள் எண்ணத்துல எப்பவுமே இருக்கிற ஒரே ஒரு வார்த்தை. இப்படி லைனா சொல்லிட்டே போலாங்க. அந்த ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா தலை 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 தலை. உழைப்பாளர் தினத்தன்னைக்கு இப்படி ஒரு சூப்பரான ஷோ. ஸோ உழைப்பாளர்களாக இருக்கவங்க இந்த நாளை உண்மையாக கொண்டாடுறவங்க தலைக்கு எப்படி விஷ் பண்ணுறாங்க, தலையோட பர்த்டேக்கு என்ன சொல்கிறாங்கன்றதை இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. உழைப்பாளர் தினத்தன்னைக்கு பிறந்து உழைப்புக்கே ஒரு சிறந்த எக்ஸாம்பிளாக இருக்கிற நம்ம தலை அஜித்தை அவரோட ரசிகர்கள் மட்டும் இல்லாமல் எல்லா உழைப்பாளர்களும் வாழ்த்துறாங்க. உழைப்பாளர் அன்னைக்கு அஜித் அண்ணா பிறந்திருக்காரு, அவருக்காக எங்கள் வாழ்த்துக்கள். தலை தலை தான் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை. மார்க்கெட்டில் இருக்க எல்லாமே அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம் நாங்கள். தலை ஹாப்பி பர்த்டே. உழைப்பாளர் தினமாகிய பிறந்தநாளை கொண்டாட அஜித்துக்கு அவருடைய நல்ல உடல் உழைப்பு, நீண்ட ஆயுசையும் மக்களுக்கு இன்னும் சேவை செய்யணுன்ற நாங்கள் இறைவனிடம் வேண்டிக் கொள்கிறேன். மே 1 அஜித்துடைய பிறந்தநாள். தலை அஜித் பிறந்தநாளுடைய வாழ்த்துக்கள். ஹாப்பி பர்த்டே தலை. அவர் பிறந்தநாளுக்கு நல் வாழ்த்துக்கள். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை. பிறந்தநாள் வாழ்த்துக்கள் தலை. உழைப்பாளர் தினம் அன்னைக்கு அஜித்தோட தலைவர் பிறந்தநாளைக்கு வாழ்த்துக்கள். எங்கள் தலை அஜித் பிறந்த நாளைக்கு இந்த மார்க்கெட் சார்பாகவும் இளைஞர்கள் சார்பாகவும் நல்வாழ்த்து தெரிவிச்சுக்கிறோம். அவர் நடிப்பு எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிறைய படங்களை ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகும்போது கிடைக்கலாம் கூட, டிக்கெட் கிடைக்கலாம் கூட, ஒரு வாரம் கழிச்சாவது பார்க்கணும் ரொம்ப துடிப்பேன். அவர் ரொம்ப பிடிக்கும். தலையை ஒரு முறை நேரடியாக பார்க்கணும் ஆசையாக இருக்குது. உழைப்பால் உயர்ந்த மனிதன். அவரெல்லாம் கஷ்டப்பட்டு வாழ்ந்து அன்னைக்கு முன்னேறி வந்திருக்கிறாரு. எல்லாருக்குமே பிடிக்கும் அவர். பிறந்த நாள் வாழ்த்துக்கள் தலை. அவர் நின்று ரொம்ப நாள் நீரோட வாழணும், அதோட எங்களுடைய பிரார்த்தனை. தலை படம் ரிலீஸ் ஆகுதுன்னா தேட்டருக்கு வெளியே ஃபுல் பேனராக இருக்கும். அதில் எழுதியிருக்க விஷயங்கள்லாம் படிச்சிங்கன்னா செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். உழைக்கும் வர்க்கம் பல, அதற்கு எடுத்துக்காட்டு நம் தலை. உழைப்பதற்கென்றே உருப்பெற்று உழைப்பாளிகளின் முன்னோடி, கோடான கோடி ரசிகர்களின் உயிர் நாடி. ஸோ இதெல்லாம் படிக்கும்போது சும்மா எழுத முடியாதுல்ல ஒருத்தரை பற்றி. ஒரு ஸ்டன்ட் சீக்வன்ஸாக இருக்கட்டும், எந்த ஒரு கஷ்டமான ஒரு சீனாக இருக்கட்டும், தலை அதை நீங்கள் பண்ண வேண்டாம், நாங்கள் மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இல்லை நானே பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவார். கூட இருக்கவங்களை பத்திரமா நல்லா பார்த்துப்பாரு. ஐயோ அவர்கிட்ட போகலாமா அப்படின்னு யாரும் நினச்சாங்கன்னா அவங்களை கம்ஃபர்டபுளாக வச்சுப்பாரு. ஸோ இப்படி எல்லா விதத்துலையும் ஒருத்தர் இவ்வளோ சூப்பராக இருக்கிறாரு அப்படின்ற காரணத்தினால தான் கோடான கோடி ரசிகர்களின் உயிர் நாடியாக இருக்காரு தலை. தீனா படம் ஃபர்ஸ்ட் ஷாட்டு தலையோட கண்ணு மட்டும் காட்டுவாங்க, கார் கண்ணாடி உடஞ்சி. அந்த கண்ணு வேற லெவல்ல பவர்ஃபுல்லா இருக்குங்க. ஒரு சூரியனோட சக்தி மாதிரி இருக்கும். கொடுக்கறதுல ஒரு சம்மப்பா பாரி மாதிரி அப்படின்னு சொல்றதோட பாரியோட அதிகமா கொடுக்கறது யாருப்பா அப்படின்னு கேட்டா தலை அஜித் அப்படி சொன்னா கரெக்டா இருக்கும். என் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஏன் ஒவ்வொரு நொடியும் நானா செதுக்குனதுடா அப்படின்னு தலை சொல்லியிருப்பாரு. அவரோட லைஃப் எடுத்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒவ்வொரு நொடியும் அவரா செதுக்குனது. அதுக்கான அடையாளம் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே அவர் தலையா இருக்காரு. தலை பர்த்டேவை ஏரியாவில் போஸ்ட்ரு, அங்கங்கே பேனரு அப்படிலாம் ஒட்டி பயங்கர சூப்பராக செலிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ ரசிகர்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் தலை அவரோட ட்ராவலை ஃபஸ்ட்டு எப்படி ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அத்தாரண்டிக்கு ரெண்டிக்கு தாரண்டி ஆந்திரா சைட்லேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறாரு. என்ன படம், பிரேம புஸ்தகம் அப்படின்ற படத்தில் நடிக்கிறாரு. நடிச்சு அந்த படம் சம்மந்தமான வேலைகள் போகும்போது எஸ்பிபி சார் பார்க்குறாரு. உங்கள் பேர் என்னங்க, அஜித்குமார். ஓகே நீங்கள் ஏன் தமிழ் சைடு ட்ரை பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எஸ்பிபி சார் அவர்கிட்ட கேட்க, கரெக்டாக இந்த சைடு பார்த்தீங்கன்னா செல்வா சார் அவரோட படத்துக்கு ஆள் தேடிட்டு இருக்காரு. சூப்பரான ஹீரோ யாருன்னா இருப்பாங்களா, ஃப்ரெஷ்ஷாக செம்ம டேலண்டாக யாரையும் ஒருத்தரை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது எஸ்பிபி சார் அஜித் சாரை கரெக்டாக இங்கே கூப்பிட்டு வராரு. செல்வா சாரோட படத்தில் நடிக்கிறாரு. அப்படி ஸ்டார்ட் ஆன படம் தான் அமராவதி.